துணை முதலமைச்சர் வராருன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? மானிட்டரிங் ஆஃபீஸ் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எதை எப்படி வெள்ளத்தடுப்பு எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்ப எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர், எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. சென்னையில் மழை வந்தா 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு செத்து போட்டா 2 லட்சம், ஒரு முறை செத்து போட்டா 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க, குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இந்த அதிகாரிகள் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டை வழி நடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்க இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் 1 லட்சம், அப்புறம் திடீர்னு அப்புறம்